கோவில் நிர்வாகிகள் தான் வந்து அவர் ஆட்டோல கொண்டு ஒரு தனியார் மருத்துவரான பாஸ்கரன் கிட்ட வந்து அவங்க மருத்துவத்துக்கு கூட அவங்களுடைய வாகனத்துல எடுத்துட்டு போல. எடுத்துட்டு போல. ஒரு ஆட்டோல வச்சு தான் அந்த தனியார் மருத்துவர்கிட்ட கொண்டு போறாங்க. அவர் பேரு பாஸ்கர். அவரு பார்த்துட்டு நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரிபுவனம் ஜிஹெச்சுக்கு கொண்டு போறாங்க. அங்க டெத்த டிக்ளேர் பண்ணிர்றாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, டெத்த டிக்ளேர் பண்ற திரிபுவனம் ஜிஹெச் வந்து, அந்த பாடி எதனால இறந்தாரு? ஏன்னா, ஒரு அரசு மருத்துவமனையில ஒருத்தவங்க வந்து இறந்தாங்க, இறந்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க என்ன உடல்ல இத்தன காயங்கள் இருக்குன்னா, அவங்க அந்த குடும்பமே விருப்பப்பட்டா கூட இவங்க அனுப்பக்கூடாது அந்த பாடிய. இவங்க எதிர்த்து என்ன காரணத்தினால இந்த காயம் ஏற்பட்டது? ஏன்னா, அவங்களும் ஒரு மெடிக்கல் ஆஃபீசர்ன்றதுனால, அவங்க ஃபாரன்சிக்ஸ் லாலாம் படிச்சிருப்பாங்க. வெறும் வந்து பயாலஜி அந்த அந்த விஷயங்கள் மட்டும் படிச்சுட்டு வரவங்க கிடையாது. சட்டத்தையும் கூட ஃபாரன்சிக் லாலயும் படிச்சுட்டு வரதுனால, அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஆனா, அவங்க என்ன பண்றாங்க, நீங்க கொண்டு போங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் சீன்ல வராரு சிவகங்கை எஸ்பி. அவரு வந்து தான் மதுரை ராஜாஜி ஜிஹெச்ல அட்டாப்சி பண்றாங்க. அ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்து ஊடகங்களுக்கே தெரியும்.